ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ரியல் லைஃப். எங்கள் வீட்டில் நிறைய நாட்டுக்கோழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எங்கள் அம்மா சிக்கன் செய்யலான்னு பிளான் பண்ணாங்க. நானும் என் தம்பியும் ஒரு பிளான் பண்ணோம். அது என்னன்னா, என்கிட்ட நிறைய சொப்பு சாமான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா கிட்ட குட்டியாக ஒரு மண் சட்டி இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி திடீர்னு கொடுக்க ஓகே சொல்லிட்டாங்க. நானும் என் குட்டி தம்பியும் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த சட்டியை வச்சு உங்களுக்கு நாட்டுக்கோழி மண் சட்டி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாழை இலையில் எடுத்து வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ சிக்கன் செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். எங்கள் பாட்டி எங்களுக்காக அடுப்பு பற்ற வச்சு கொடுத்தாங்களே ஃப்ரெண்ட்ஸ். இது புது சட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இதில் நாங்கள் ஒரு தடவை கூட சமைக்கவே இல்லை. இது புது சட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எங்கள் பாட்டி பச்சை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறம் அது கீழே ஊற்றிட்டு சிக்கன் செய்ய சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் என் தம்பியும் அடுப்பை வேக வேகமாக தள்ளி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தானே தண்ணி அதிகமாக கொதிக்கும். கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியை இப்போ கீழே ஊற்ற போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம். கடுகு போட போகிறோம். நான் போடுறேன், என் தம்பி வணக்கதா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். கடுகு வச்சதுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் என் தம்பியும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். என் தம்பி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்களா, அவன் அடுப்பில் அணியாமல் பார்த்துட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா கிட்ட போய் என்னென்ன பொருளாக வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு, பட்டை, கிராம்பு இதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அது தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அடிப்படிக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ். எப்படி என்ன பண்ணுறதுன்னு கேட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்ற சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது குள்ளரகு நாய், இது எங்கள் வீட்டு நாய் குள்ளி. இப்போ தக்காளி நல்லா வணங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அம்மா வீட்டில் சிக்கன் செஞ்சிட்ருக்காங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மசாலா அரைச்சாங்க. அதில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் நல்லா குக் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசம் வருது. இப்போ மசால் போட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் இதிலையே ஊற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும். வீட்டில் கொத்தமல்லி இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், காட்டில் போட்டிருக்கோமா. என் தம்பி டக்குன்னு போய் பறிச்சிட்டு போட்டான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அக்கா சீர்த்தி இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் வீட்டில் சேஃப்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் அக்கா பசங்க எப்படி சொப்பு சாமானை வச்சு விளையாண்டாங்கன்னு பார்த்தீங்களா? அதே மாதிரி உங்கள் பசங்களும் ஹாலிடேஸில் ஃபோனில் அந்த மாதிரிலாம் முழுக வைக்காமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சொப்பு சாமானை வாங்கி அவங்களுக்கும் இந்த மாதிரி விளையாட்டுக்கு டைம் கொடுத்தீங்க, நீங்களும் ஹெல்ப் பண்ணீங்க சேஃப்டி அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட்டில் இருக்கும். அவங்களும் அந்த டேவை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. டேட்டா பாய்.